நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல்ல நான் கேட்க போற கேள்வி கொஞ்சம் விசித்திரமான கேள்வி. உங்களுடைய கைப்பை, உங்களுடைய ஹேண்ட்பேக், உங்க கிளட்ச் காட்டுங்க. ஓகே 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 ஆ நீங்க ம் 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 ஓகே. அடுத்தது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. உங்க கைப்பைக்குள்ள வச்சிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான பொருள் எடுத்து காட்டணும். ஓகே. கூலர்ஸ். என்ன கூலர்ஸ் காட்டுங்க அது. ஓகே. டப்புன்னு அந்த பாட்டுங்க. ஓகே எஸ். ஃபேஸ் வாஷ். குட். ஆ ஓகே. அதுக்குள்ள ஒரு பர்ஸ். அது என்னது? பவுச், செல்ஃபோன் பவுச். அதுவும் பர்ஸ், அதுவும் பர்ஸ், அதுக்கு ஒரு பெரிய பர்ஸ். ஓகே. ஆ ஃபேஸ் வாஷ். அது என்னது? அது பேருக்கு அது பேர் என்னது? ஹலோ கிட்டியில். ஓகே ஓகே எஸ். ஆறுது நோரா ராபர்ட்ஸ். ஓகே ஓகே. அந்த கண்ணாடியை போடுங்க. ஓகே குட். தென் அந்த பர்ஃப்யூம் எனக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணுங்க. ஓகே. நீங்க பர்ஸ், அதுவும் அந்த ஹலோ கிட்டி தானே? எஸ். நீங்க இன்ட்ரெஸ்டிங்கான பொருள் என்ன காட்டு? ஓகே கொடை. ஆ வேற உங்க பேக்ல? ஃபோன், வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டில் தென் ஃபோனா? ம் ஹெட்செட். ஓகே பாட்டு கேட்குறப்போ. ஓகே. வேற யார் பேக் வச்சிருக்கா கையில்? சேஃப்டி பின், வாட்டர் பாட்டில், பர்ஸ். கந்தசஷ்டி கவசம், ஐடி கார்டு. ஸோ ஒரு பக்கம் கொடை, வாட்டர் பாட்டில், பேனா, கதை, புத்தகம். அப்படி இந்த பக்கம் கூலர்ஸ், லிப் பாம்ஸ், ஃபேஸ் வாஷ், அப்புறம் என்ன பாடி ஸ்ப்ரே, ஐலைனர், காஜல். ஸோ இதுவே அதை சொல்லிடுச்சு. அதாவது இந்த லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய உலகம் என்னவாக இருக்கிறது, இவர்களுடைய உலகம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு. இந்த பக்கம் இருக்கவங்கள்ட்ட ஒரு கேள்வி. நீங்கள் எந்த காலேஜில் சேரணும்னு நினச்சிங்க, அந்த காலேஜில் இடம் கிடைச்சோன்னு நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க, எப்படி சொல்லி குதிச்சிங்க? என்னோட காலேஜ் வந்து MOP வைஷ்ணவ். உள்ள என்டர் ஆகும் போதே இதுதான் காலேஜ், இங்கே தான் படிக்கணும். அது அந்த ஃபவுண்டன்லேருந்து அங்கே இருக்கிற கணேஷ ஸ்டாச்சுலேருந்து அப்பயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இல்லை நான் இங்கே தான் சேரணும்னு அடம் பிடிச்சி கடைசி அந்த காலேஜ் MOP. ஆமாம். எஸ். கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்கில் போய் MOP வைஷ்ணவ் அப்படின்ட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் நான் பண்ண விஷயம். ஸ்டேட்டஸ். I'm an Ethirajian. அதுதான் நான் கேட்குறேன். எஸ். UG சீட் கிடைச்ச உடனே காலேஜ் கேம்பஸ் உள்ளே இருக்கும்போது மட்டும் அமைதியாக இருந்தேன். ரோடு கேட்டு தாண்டி ரோட்டுக்கு வந்த உடனே அப்பா கூட எகிரி குதிச்சு வெளியே போய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கிட்ட இருக்க அந்த ஜீப்ரா கிராசிங்கை நானும் அப்பாவும் ஒன்றா சேர்ந்து போட்டி போட்டு எகிரி குதிச்சு அந்த பக்கம் போனோம். அண்ட் என்னோட ஸ்கூலுக்கு போய் I am an Ethirajian அப்படின்னு ரொம்ப ப்ரௌடாக சொன்னேன். எத்ராஜியன். பின்னால காலேஜ் சேர்ந்தோடனே முதல் வேலையா போய் ஹேர் கட் தான் பண்ணேன். ஓ MOP. ஐ வாஸ் எக்ஸைட்டட். நான் போய் ட்ரெஸ் ஷாப்பிங் எல்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் வேலையே அதுதான். பியூட்டி பார்லர் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்புறம் பேக் எல்லாம் ஸ்கூல் பேக் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது, போய் பேக் எல்லாம் சேஞ்ச் பண்ணேன். என்ன பண்ணீங்க ஷாப்பிங்ல? என்னென்ன வாங்குனீங்க காலேஜ் போறதுக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பர்ஸ். அது எங்க கிடைச்சாலும் சரி உடனே போய் வாங்குறேன். லைஃப் ஸ்டைல கிடைச்சாலும் பரவாயில்ல, டீ நகர்ல கிடைச்சாலும் பரவாயில்ல, வேண்டியது ட்ரெண்டி திங்ஸ் அதெல்லாம் போய் வாங்கிட்டு போய் பேக் எல்லாம் ஷாப் பண்ணிட்டு. எத்தனை செட் செருப்பு வாங்குனீங்க? ஓகே ஃபர்ஸ்ட் வாங்குனது 5 வாங்கிட்டேன். ஒரு 5 வாங்கிட்டேன். அப்புறம் எத்தனை செட் அப்புறம் Dress ஸ்லோவா எடுத்தீங்க? அப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அப்புறம் அப்பப்போ நான் அந்த வாங்குறேன். காலேஜுக்கு நீங்க உள்ள போறதுக்காகவே ஜாமான்லாம் வாங்கியிருப்பீங்கல்ல, அதுதான் நான் கேட்குறேன். 5 செட் செருப்பு. அப்புறம் என்ன வாங்குனீங்க? அப்புறம் நான் கண்ணாடி போட்டு இருப்பேன். முதல்ல லென்ஸ் போய் வாங்கினேன். ஓ கான்டாக்ட் லென்ஸ். கான்டாக்ட் லென்ஸ். கண்ணாடியை கழட்டியாச்சு, கான்டாக்ட் லென்ஸ். ஓகே. ஐ மீன் எத்ராஜியன். நான் எத்ராஜில் சீட் கிடைச்ச உடனே போய் ஃபீஸ் கட்டுங்கன்னு சொன்னாங்க. குடுன்னு ஓடி போய் கட்டிட்டு அப்பா உடனே வண்டி எடுங்கப்பா நான் வீட்டுக்கு போகணும் சொல்லி வீட்டுக்கு போயிட்டு என் ரூம் உள்ள போயிட்டு மியூசிக் சிஸ்டம் லவுடாக வச்சுட்டு செம்மையாக டான்ஸ் ஆடினேன். அவ்வளோ சந்தோஷமா? குதிச்சு டான்ஸ் ஆடினேன். இது வரைக்கும் நான் அப்படி டான்ஸ் ஆடி நானே பார்த்தது இல்லை. You enjoyed that moment, right? Yeah, I enjoyed a lot. அப்படி டான்ஸ் ஆடினேன் நான். ஓகே. பக்கத்தில் கொடுங்க. நீங்கள் எந்த காலேஜ்? ஓகே. அந்த காலேஜுக்குள்ளே போகிறதுக்காக நீங்கள் உங்களை எப்படியெல்லாம் தயார்படுத்திக்கிட்டீங்க? குர்தாஸ் நிறையா வாங்கினேன். அதுக்கப்புறம் ஷூஸ் வாங்கிட்டேன். ஸோ
ஸோ அதான் ஸ்லிங் பேக் ஒன்று ஆ. வாங்கிட்டு சீசன் டிக்கெட் ட்ரெயின் ட்ராவலிங் அது எல்லாம் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இது பண்ணேன். உங்க காலேஜுக்குள்ள சீட்டு கிடைச்சோடனே அதுக்காக உங்களை எப்படி எல்லாம் தயார்படுத்திக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நான் லேட்டாக தான் காலேஜில் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே போன உடனே என் ஸ்கூல் ப்ரொஃபைலில் போயிட்டு மேம் ஐ எம் நெத்ராஜன் மேம் ஐ காட் சீட் அப்படின்னு செம்மையாக எக்ஸைட் ஆகிட்டு டேரெக்டாக அங்கேருந்து என் அம்மா கூட்டின்னு ஷாப்பிங் போயிட்டேன். பாண்டி பஜார் ஸ்ட்ரீட்டை கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி நானும் எங்கள் அம்மாவும் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்திருப்போம். என் அம்மா இன்னும் ஷாப்பிங் முடியல அம்மா, அந்த அளவுக்கு என் அம்மா வெறுத்துட்டாங்க. இந்த காலேஜுக்கு போறதுக்காக என்னென்னலாம் பொருட்கள் வாங்குனீங்க, எப்படி எல்லாம் தயாரானீங்க, அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இது மாதிரி கிடச்சுன்னு தெரிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டே அம்மா கூட்டிகிட்டு அம்மா ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னு தான் சொன்னேன். கூட்டிகிட்டு போயிட்டு காஸ்மெட்டிக்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கினேன். அப்புறம் ட்ரெஸ் கோட் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே 3/4 டாப்ஸ் அதெல்லாம் மட்டும்தான் வாங்கினேன். 3/4 டாப்ஸ். ஓகே. வேற? நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஜீன்ஸ் அதெல்லாம் போட்டதே கிடையாது. ஆல்வேஸ் சுடிதார் அந்த மாதிரி தான். பட் எம்ஓபியில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே போய் 2 ஜீன் 3 ஜீன் வாங்கிட்டு வந்தாச்சு. எங்கள் அம்மா கேட்குறாங்க, என்னடி நீ ஜீன்லாம் போட மாட்டே, இப்போ என்ன திடீர்னு ஜீன்லாம் போட ஆரம்பிக்கிறேன் சார். ஸோ தட் கைண்ட் ஆஃப் சேஞ்ச். ஓகே, கீழே கொடுங்க, இந்த பொண்ணு கொடுங்க. பியூட்டி பார்லர் போய் ஹேர் கட் பண்ணேன். அதுக்கப்புறமா காண்டாக்ட் லென்ஸ் ஏற்கனவே போட்டிருந்தேன். பட் அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக காஜல், லைனர், காஸ்மெட்டிக் சைட். மற்றபடி க்ளோதிங் கொஞ்சம் ஷாப்பிங், அவ்வளோதான். வேற? மேட்சிங்காக ஹியரிங் அண்ட் பேண்ட்ஸ் ரொம்ப எல்லா டேவும் கரெக்டாக மேட்சிங்காக தான் போட்டுட்டு போவேன் எப்போவுமே எம்ஓபி வந்ததுலேருந்து. பேக்ஸ், பேக் கிரேஸ். ஏன்னா ஸ்கூல் பேக்னு பார்த்தா 1-2 அவ்வளோதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பேக் ஷாப்பிங் வந்த ஒரு வாரத்தோட முடியல. அன்னையிலேருந்து எங்கே பேக்கை பார்த்தாலும் கலர் கலராக. இப்போ ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக பேக் இருக்கும். என்ன இருக்கோ இல்லையோ பேக் இந்த வலை என்னெல்லாம் ஸ்கூலில் முடியலையோ அந்த அதே yellow அண்ட் கிரே காஸ்டியூம்லேயே இருந்துட்டு என்னெல்லாம் முடியலையோ எவ்வளோ கலர் கன்றாவியாக முதல் வாரம்லாம் ரெயின்போ மாதிரி தான் போனேன். அத்தனை கலர் திடீர்னு எவ்வளோ கலர் போட்டுக்க முடியும்னு அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே அத்தனை கலர்லேயும் வாங்கி அப்படி தான் போனேன் ஃபர்ஸ்ட். ஓகே, யாரெல்லாம் செல்ஃபோன் மாடலை மாற்றினீங்க? அப்பா அவ்வளோ பெருமை. ஆல்மோஸ்ட். இந்த பக்கம் வேற நான், நீங்கள் காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைச்சோன்னே உங்கள் அம்மாவோ அப்பாவோ உங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க? வாங்கி கொடுங்க. இங்கே இயரிங்ஸ் கோல்டு அண்ட் செயின். ஒரு செயின் டெய்லி இதுதான் போடணும் அப்படின்னுட்டு. எஸ். ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. 11 செட்ஸ். 11 செட்டு. என்ன ட்ரெஸ்? சுடிதாஸ். சுடிதார். 11 செட்டு சுடிதார். சுடிதாஸ். ஓகே. அந்த எப்படிலாம் ஸ்டிச் பண்ணணுன்றதையும் அம்மாவே சொல்லிட்டாங்க. இப்படிலாம் பண்ணா அப்படிலாம் நல்லா இருக்கும், இந்த ட்ரெஸ்க்கு இப்படி பண்ணா நல்லா இருக்கும், எல்லாமே அம்மாவே 11 செட்டு சுடிதார். ஓகே. யா, என்னவெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க காலேஜுக்கு போகிறதுக்காக? சுடிதார் தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் செப்பல்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, சுடிதார் வாங்கிட்டீங்க, செப்பல் வாங்கிட்டீங்க. வேற என்ன நீங்கள் என்னென்ன வாங்கிட்டீங்க? சுடிதார்ஸ், பேக் ஒரு வாட்டர் பாட்டில், பேக் ஒரு வாட்டர் மேட்சிங் ஹியரிங்ஸ். மேட்சிங் ஹியரிங்ஸ். ஓகே. சுடிதார்ஸ், சாண்டல்ஸ். ஓகே, எத்தனை சுடிதார்? அது 10 சார். 10 செட்டு. ஓகே. அப்புறம் சுடிதார்ஸ் அண்ட் ஹியரிங்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. மொபைல் ரொம்ப டார்ச்சர் பண்ணதால வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சதால ஓகே பெர்மிட்டட் அப்படி சொல்லிட்டு. ஓகே, அந்த காசை இதில் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அட்லீஸ்ட் இப்படியாச்சும் வந்து காம்பன்சேட் பண்ணோம், நானும் வேணும்னு அனுப்பிச்சு வாங்கிட்டேன். ஓகே. சுடி பேக். சுடிதாரும் பேக் வாங்கி கொடுத்தாங்க. எஸ். நீங்கள் என்ன வாங்கிக்கிட்டீங்க காலேஜில் போய் சேர்றதுக்காக? எங்கள் அப்பா எனக்கு ஜுவல்ஸ் போட அனுமதி கொடுத்தாங்க. ஜுவல்ஸ் போட அனுமதி கொடுத்தாங்க? எஸ் சார். என்னென்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து நான் ப்ளைனாக தான் போவேன். நான் காலேஜ் போய் ஜாயின் பண்ணோடனே எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க, நீ போட்டு போகலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜுவல்ஸு வந்து கோல்டாகவே எடுத்து கொடுத்தாங்க. இல்லை, அம்மா வந்து சுடி வாங்கி கொடுத்தாங்க, புது செருப்பு வாங்கி கொடுத்தாங்க, பேகு, நோட். பேக், நோட். சுடிதார் வாங்கி கொடுத்தாங்க, வாட்ச். வாட்ச். எஸ், வாட்ச். எஸ். யா. எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து டீச்சர்ஸ்லாம் ஒன் சைடு பேக் மாட்டுவாங்க. எப்படியாச்சும் நம்ம காலேஜுக்கு போயிட்டு ஒன் சைடு பேக் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். இந்த 2 சைடு பேக் மாட்டி தோலும் வலிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஒன் சைடு பேக் வாங்கி ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதேமாரி ஃபஸ்ட் இயர்லையும் இப்போ செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் 2 வருஷமாக நான் ஒன் சைடு பேக் தான் மாட்டுறேன். ஓகே. காலேஜுக்கு அடுத்த வாரம் நீங்கள் போகணும். அந்த ஒரு வாரத்தில் என்னென்னலாம் ஷாப் பண்ணீங்க, என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணீங்க? ட்ரெஸ் சார், லெகின்ஸ், டாப்ஸ், அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ், செப்பல்ஸ் நிறைய வாங்கினேன். மெஹந்திலாம் போட்டு போனேன் ஃபஸ்ட்டு டே. முஸ்லீம் காலேஜ், ஸோ வந்து கெத்தாக இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு இதுதான் சொல்ல முடியாது. பாரு என் கை பாரு, அப்படியே ஆட்டி ஆட்டி பேசி மெஹந்தி பாரு அப்படிலாம் நிறைய பண்ணேன். பேர் என்ன? மதீனா. மதீனா. ஓகே. எஸ். ஃபோன், ட்ரெஸ். ஃபோன், ட்ரெஸ், ட்ரெஸ், பேக், பேக், வாட்ச். வாட்ச். ஓகே. ட்ரெஸ், செப்பல், பேக், பான்ஸ், ஒயிட் பியூட்டி. அதுக்கே வைக்கும். பான்ஸ், ஒயிட் பியூட்டி, கோல்டு செயின், கோல்டு செயின், பேக், ஸ்லிப்பர். ஓகே. அப்புறம்
6 செட் சுடிதார் எடுத்து கொடுத்தாங்க சார். 6 செட்டு. செப்பல், பேக். செப்பல், பேக், 6 செட்டு சுடிதார். அப்புறம் சுடி ஆ 1 வீக் ட்ரீட் கொடுத்தாங்க சார். ஹோல் ஃபேமிலி. 1 வீக் ட்ரீட் கொடுத்தாங்க. ஆமாம் சார். வாரம் செம்ம கவனிப்பு சார். செம கவனிப்பு. ஆமாம் சார். Okay. காலேஜ் போகிறதால பக்கத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சுடிதார் வாங்கி கொடுத்தாங்க, ஆ ஹேங்கிங்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, கோல்டு ரிங், கோல்ட் ரிங். ட்ரெஸ் மேட்சிங் வலை, ஓகே. ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க, கோல்டு செயின், கோல்டு கம்மல் வாங்கி கொடுத்தாங்க, கோல்டு கம்மல், கோல்டு செயின். ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் பேக், வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ், செப்பல்ஸ். செப்பல்ஸ், பேக், வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் முடிச்ச உடனே எங்க அம்மா எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க சார். பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் 6 செட் சுடிதார் எடுத்து கொடுத்தாங்க சார். அப்புறம் ஒரு பேக் வாங்கணும் சார். ஓகே, கூல். 5 செட் சுடிதார்ஸ், செப்பல்ஸ், ஃபோன். ஓகே. ஒரு இதுதான் இந்த 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 ஷோவுடைய அழகியலே நான் இதுதான் பார்க்குறேன். இது வந்து இட்ஸ் நாட் கம்பேரிங் ஈச் அதர். அதாவது நீங்கள் என்னென்னலாம் வாங்குனீங்க பாருங்கள், இவங்க இதெல்லாம் வாங்கினாங்களா பாருங்கள், அப்படி பார்க்காதீங்க இந்த ஷோவை. இந்த டெக் ரெண்டும் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஹேர் கட் பண்ணேன், காண்டாக்ட் லென்ஸ் மாற்றினேன், கூலர்ஸ் வாங்கினேன், 5 செட்டு சாண்டல்ஸ் வாங்கினேன், செல்ஃபோன் வாங்கினேன். இது ஒரு செட்டப். இதுவும் ரைட். ஏன்னா இந்த காலேஜ் இந்த பக்கத்தில் மெஜாரிட்டி பார்க்குறப்போ அம்மா அப்பாக்கள் என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு செயின், ஒரு மோதிரம் அல்லது தோடு, வாட்ச், இதெல்லாம் தங்கத்தில். அதாவது ஒரு பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆனால் தேவைப்படுறதுக்கு உண்டான ஐட்டத்தை அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆனோடனே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதே வாங்கி கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்றும் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கேஸில் உங்கள் சைடில் சாய்ஸ் உங்களோடது, அவங்கள பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் சாய்ஸ் உங்கள் அப்பா அம்மாவோடது.